ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் உள்ள விவசாயிகளுக்கு புதிய அடையாள எண் பார்த்தா வழங்குறாங்க. இதுக்காக தமிழகம் முழுவதும் சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, மத்திய அரசு சார்பில் எல்லா விவசாயிகளுக்குமே ஆதார் போன்று புதிய அடையாள எண் உருவாக்க சொல்லி மாநில அரசுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அந்த வகையில் தமிழக அரசு சார்பில் இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எல்லா விவசாயிகளுக்குமே தனி அடையாள எண் கொடுக்க போகிறாங்க. அதுக்காக ஒவ்வொரு கிராமங்கள்லையுமே சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. அது குறித்து தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்காங்க பாருங்கள். விவசாயிகளின் நில உடைமை பதிவுகள் சரிபார்த்தலுக்கான முகாம் ஏற்படுத்துகிறாங்க. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, தங்கள் நில உடைமை பதிவுகளை சரிபார்க்க ஒரு பொன்னான வாய்ப்பு தங்கள் கிராமம் தேடி வருகிறது. முகாமில் பங்கேற்று தங்கள் நிலப்பதிவுகளை சரிபார்த்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ முகாமுக்கு எந்த மாதிரி டாக்குமெண்ட் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்குன்னா, உங்களுக்கான ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க, நிலப்பட்டா பட்டா காப்பி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி அந்த கைபேசி மொபைல் நம்பர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது இருந்தாவே போதுமானது. நீங்கள் இந்த முகாமில் கலந்துக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகம் முழுவதும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எல்லா கிராமங்களையுமே சிறப்பு முகாம் ஏற்படுத்த போகிறாங்க. நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கீங்க, உங்களுக்கு நிலம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பதிவு பண்ணி உங்கள் நிலத்துக்குன்னு ஒரு புதிய அடையாள எண்ணை பார்த்தா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த அடையாள நம்பர் இருந்தால் மட்டும்தான் எல்லா சலுகையிலுமே ஒரே நம்பர் மூலமாக போட போகிறதா சொல்லியிருக்காங்க. அதை கொடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபஸ்ட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. விவசாயிகளுக்கு தனித்துவமான அடையாள எண் வழங்கும் பணி துவங்கியது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மின்னணு முறையில் விவசாயிகள் தரவுகள் சேகரிக்கப்பட்டு ஆதார் எண் போன்று விவசாயிகளுக்கு தனித்துவமான அடையாள எண் வழங்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி வரும் காலங்களில் அனைத்து அரசு திட்ட உதவிகளும் விவசாயிகளின் தரவுகளின் அடிப்படையில் வழங்கப்பட உள்ளது. நில விவரங்களை இணைப்பதன் மூலம் அனைத்து துறை திட்டங்களையும் எளிதில் பெறலாம் சொல்லியிருக்காங்க. வலைதளத்தில் பதிவு செய்தால் முன்னுரிமை அடிப்படையில் அரசின் நலத்திட்டங்களை பெற முடியும். மத்திய மாநில அரசு திட்டங்கள் இந்த தரவுகளின் அடிப்படையிலேயே வழங்கப்பட உள்ளது. இதற்கான சிறப்பு முகாம்கள் ஒவ்வொரு வருவாய் கிராமத்திலும் கிராம சேவை மையம், ஊராட்சி அலுவலகம் போன்ற பகுதிகளில் நேற்று துவங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் தங்களுடைய பட்டா, சிட்டா, ஆதார் எண் மற்றும் மொபைல் ஆகியவற்றுடன் இம்முகாமில் நேரடியாக பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள வேளாண்மை உதவி இயக்குனர், தோட்டக்கலை உதவியினர் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எல்லா விவசாயிகளுக்குமே இந்த அடையாள எண் வழங்க போகிறாங்க. இதன் மூலமாக விவசாயிகளுக்கு இருக்கிற எல்லா ஸ்கீமே பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அடையாள எண் இருந்தால் மட்டும்தான் இதுக்கப்புறம் விவசாயிகளுக்காக வழங்கக்கூடிய மத்திய மற்றும் மாநில அரசின் அனைத்து சலுகைகளும் சரி, திட்டங்களும் சரி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ பிஎம் கிசானாக இருக்கட்டும், விவசாயிகள் சார்பு வழங்கப்பட சலுகைகளாக இருக்கட்டும், எல்லா ஸ்கீமே இந்த நம்பர் இருந்தால் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தா நிறைய டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக கிராம அந்த நிர்வாகிகள், அந்த கிராம ஊராட்சி இருக்குது பாருங்கள், அந்த ஆஃபீஸில் சரி அல்லது உங்களுடைய விஓ ஆஃபீஸில் சரி ஏதாச்சும் ஒரு இடங்களில் முகாம் போட்டு டேரெக்டாக சம்மந்தப்பட்ட அந்த ஆஃபீஸர்லாம் உங்களுக்கு ஒரு புதிய நம்பர் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் தாராளமாக முகாமில் கலந்துக்க பாருங்கள். இந்த மாதிரி சேலம் மாவட்டம்ல அதுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க, திருப்பூர் மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க, நாமக்கல் மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க, அப்புறம் அவினாசி வட்டாரம் கொடுத்துருக்காங்க, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க அப்டேட், அதுக்கப்புறம் நாமக்கல் மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு நிறைய இடங்களில் பார்த்தேன், திண்டுக்கல்லில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா திருவாரூர், அந்த மாதிரி பல மாவட்டங்களில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான பணிகள், அதாவது அந்த முகாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பணிகளில் ஈடுபட்டாங்க. ஸோ பிப்ரவரி 14ஆம் தேதி உங்களுக்கு நடைபெறுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்று முதல் நிறையா மாவட்டங்களில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஊரில் எப்போ நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்க உங்களுடைய கிராம நிர்வாக அலுவலர் பிஓஆர் இருக்காங்க பாருங்கள், அவங்ககிட்ட கேட்டாவே எப்போ நடக்க போது அதுக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லிவிடுவாங்க. நீங்கள் அன்னைக்கு போயிட்டு ஸோ உங்கள் சிட்டா, அந்த அடங்கல், அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டில் பதிவு பண்ணியிருக்க மொபைல் நம்பர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ நீங்கள் பதிவு பண்ணி உங்களுக்கான நம்பரை வாங்கிட்டு வரலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் அட்டை, உங்களுடைய பட்டா, அதுக்கப்புறம் ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பரை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஆன்லைனில் பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. பதிவு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த புதிய நம்பர் வந்துடும். அந்த நம்பரை நீங்கள் அப்படியே பார்த்தா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா திட்டங்களுக்குமே அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணவே போதும். உங்கள் நில உடைமை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சு அதன் மூலமாக ஏதாச்சும் அமௌண்ட்டு போடுறான கூட டேரெக்டாக
டேரெக்டாக அந்த நம்பருக்கே போட்டுருவாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனையுமே உங்களுக்கு வந்துடும். ஒரு பொன்னான வாய்ப்பு வழங்குறாங்க. உங்கள் கிராமம் தேடி முகாம் ஏற்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு கிராமத்தில் நடக்க போகுதுங்க. ஸோ வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வெப்சைட் மூலமாக அக்ரி ஸ்டாக் இருக்க பாருங்கள், தமிழ்நாடு ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி இதில் போயிட்டு தான் பதிவு பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தா நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒன்லி வந்து பார்த்தா அந்த அஃபிஷியல் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்மருக்கான ஆப்ஷனை வந்து பார்த்தா டிசபிள் பண்ணியிருக்காங்க. எனேபிள் பண்ணியிருந்தாலும் நம்மளே வந்து பார்த்தா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஒரு சில ஸ்டேட்லாம் வந்து பார்த்தா அவங்களே பதிவு பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. சிஎஸ்சி மூலமாக பதிவு பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் அவங்களால மட்டும்தான் பதிவு பண்ண முடியும். அவங்களுக்குன்னு ஐடி பாஸ்வேர்டெலாம் இருக்காது. நீங்கள் அவங்க பயன்படுத்தி லாகின் பண்ணி ஒவ்வொரு ஃபார்மருக்காக வந்து பார்த்தா எல்லா இன்ஃபர்மேஷனையுமே அவங்க ஆன்லைனில் அப்டேட் பண்ணி உங்களுக்கு ஒரு நம்பரை பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. தமிழ்நாட்டின் ஒருங்கிணைந்த விவசாயிகள் தரவு தளமானது அரசின் மானிய திட்டங்கள் மற்றும் பலன்களை விவசாயிகள் எளிதாக பெற ஒரு தனிப்பட்ட அடையாள எண்ணை பெற உதவுகிறது. விவசாயம் சார்ந்த திட்டங்கள் மற்றும் சேவைகளை தடையின்றி பெற இப்போதே பதிவு செய்யுங்கள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் உங்களுக்கு பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. அதேமாரி நீங்கள் அதுக்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். அதுக்கும் நீங்கள் தாராளமாக செக் பண்ணலாம். ஒன்ஸ் அவங்க அப்ளை பண்ணி கொடுத்துறாங்க அப்படின்னா அதுக்கான என்ரோல் நம்பர் இருக்கும். அதேமாரி ஆதார் நம்பரை வச்சு உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் தாராளமாக செக் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறையா விவசாயிகளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி தெரியாமல் இருக்குது. ஸோ இன்று முதல் வந்து பார்த்தா எல்லா கிராமங்கள்லையுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு தாலுக் வைஸாக உங்களுக்கு அந்த இது இருக்கும், அந்த சம்மந்தப்பட்ட துறை இருக்குது பாருங்கள். அங்கேருந்து ஒரு சில ஆஃபீஸரை வந்து ஒவ்வொரு கிராமமும் முகாம் ஏற்படுத்தி தான் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாட்களாக நடைபெறும். எல்லா கிராமத்துக்குமே ஒரே நாட்களை நடைமுறைப்படுத்த முடியாது. ஒவ்வொரு கிராமமாக தான் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் கிராமத்துக்கு வர சொல்ல நீங்கள் உங்களுடைய விஓ வந்து பார்த்தா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அல்லது சம்மந்தப்பட்ட அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அவங்க வந்து பார்த்தா முன்கூட்டியே வந்து சொல்லுவாங்க, நாளைக்கு உங்கள் ஊரில் முகாம் ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கள் வந்து பார்த்தா முன்கூட்டி இந்த ஆவணங்கள், ஸோ உங்களுக்கான ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, பட்டாக்கான ஜெராக்ஸ் பட்டா சிட்டாக்கான ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும், அதுவும் அவசியமானது. அந்த மாதிரி எடுத்துகிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ரெடியாக வச்சிங்க அப்படின்னா உங்கள் ஊரில் என்றைக்கு நடைபெற போதோ நீங்கள் இன்ஃபார்ம் பண்ண சொல்ல இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஃபார்மர் நம்பர் இருந்தால் மட்டும்தான் தமிழக அரசும் சரி மத்திய மாநில அரசு வழங்கக்கூடிய எல்லா சலுகைகளாக இருக்கட்டும், திட்டங்களாக இருக்கட்டும், அதுக்கான மானியமாக இருக்கட்டும், எல்லா பயன்களையுமே உங்களால் அடைய முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை எல்லா விவசாயிகளுக்குமே வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா இந்த ஸ்கீம் பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து பார்த்தா பயனுதலாக இருக்குது. முன்கூட்டி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ இதாங்க பேசிக்காக இந்த ஸ்கீமுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஆதார் கார்டு நம்பரை போலவே உங்களுக்கு இந்த நம்பரை வழங்குறாங்க. விரைவில் அதுக்கான கார்டை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஃபார்மருக்கான ஐடி கார்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இதுக்கான அப்டேட் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வரும்பட்சம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி விவசாயிகள் சம்மந்தப்பட்ட தகவல் வேணுன்றவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். உள்ள ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.